அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ கோடி ஜென்மாவில் புண்ணியம் செய்தால் மட்டும்தான் இந்த வாய் முருகான்னு சொல்ல வருமா? இது நேற்று நான் ஒரு பதிவில் பார்த்தேன். முருகனே நேரில் வந்து சொன்ன மாதிரி அந்த பதிவில் தலைப்பே அதுதான். முதியவர் ரூபத்தில் முருகன் அப்படின்றது தான் அந்த தலைப்பு. ரொம்ப அருமையாக இருந்தது. ஐயா அவர்கள் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. நான் இதுவரையில் அவருடைய காணொலியை பார்த்ததில்லை. நேற்று நான் முருகனை பற்றி ஏதாவது ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தபோது பார்த்திங்கன்னா அவர் பதிவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நான் நைட்டில் தான் ரெடி பண்ணுவேன். பேசணுன்னா அந்த டைமில் பேச முடியாது. அதனால் மறுநாள் பேசலான்னும் போது சும்மா நான் வந்து யூடியூப்பில் போய் பார்க்கும்போது அந்த பதிவு பார்த்திங்கன்னா 2 ஹவரில் முதியவர் ரூபத்தில் முருகன் இந்த தலைப்பை பார்த்த உடனே யாராக இருந்தாலும் முருக பக்தர்கள் டக்குன்னு போயிடுவாங்க. தலைப்பில் அதான் கொடுத்துருந்தாங்க. ஐயா பேசுனாங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. அவர் எடுத்து சொன்ன ஒரே வார்த்தை இது தான். எத்தனை கோடி ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செஞ்சுருந்தா இந்த கலியுகத்தில் அவரை முருகான்னு நம்ம வாய் சொல்லும். இந்த வரியை கேட்டதுமே அப்படியே நமக்குள்ளேயே என்ன நடக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு வார்த்தை அந்த முருகான்ற நாமம். முருகனை உணர வேண்டும். ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் உங்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும். முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த எண்ணம் இல்லாத யாராலையும் இருக்க முடியாது. முருகா, நான் உன்னை உணரணும், நான் உன்னை பார்க்கணும். இது போல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தரிசனத்தை பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருடைய கஷ்டம் தீர வேண்டும் என்று முருகன் நினைக்கிறாரோ அவங்க கண்ணில் நிச்சயம் இந்த பதிவு படும். அவங்களுடைய கஷ்டமெல்லாம் முருகன் தீர்ப்பார். கார்த்திகை மாதம் என்றாலே முருகனுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் நாம் முருகனை எவ்வாறு வழிபாடு செய்யலாம்? நம்ம தலையெழுத்தே மாறணும். எப்படி வழிபாடு செஞ்சால் நம்ம தலையெழுத்து மாறும்? முருகனோட 6 படை வீடு. 6 படை வீட்டில் நீங்கள் இந்த மாதத்தில் 6 படை வீட்டில் ஏதாவது ஒரு படை வீடை நீங்கள் தரிசனம் செஞ்சாலும் 16 செல்வங்களும் கிடைக்குமா? முருகனை இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரே ஒரு 6 படை வீட்டில் ஒரு படை வீடை தரிசித்தாலும் 16 செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு படை வீட்டுக்கு போகிறீங்கன்னா, ஏதாவது ஒரு படை வீடு போகிறீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் நடக்கின்ற 6 கால பூஜையில் ஏதாவது ஒரு கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். முருகனோட நம்மளுடைய தலையெழுத்தை மாத்திர 6 கால பூஜையில் ஒரு பூஜை நீங்கள் என்ன நினச்சி இந்த கோவிலுக்கு போனீங்க, முருகனை பார்க்கணுன்னு நினச்சி போயிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கால பூஜையில் கேட்கும் போதே முருகன் உங்களுக்கு காட்சி கொடுத்துடுவார். இல்லை, என் கஷ்டம் தீரணும் முருகா, என் கடன் தீரணும் முருகா, எனக்கு பணப்பிரச்சனை, எனக்கு சொந்தமாக வீடு இல்லை முருகா, இதுக்காக தான் நான் வரேன், உன்னை பார்க்க வரேன், உங்ககிட்ட கேட்க வரேன், நீ எனக்கு கொடுக்கணும் முருகா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேண்டக்கூடிய சூட்சமமான நேரம் முருகனை தரிசிக்கும் நேரம். விஸ்வரூப தரிசனம். இந்த தரிசனத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்கும். இந்த தரிசனத்தை பார்க்கும்போது முதல் காலத்தில் செய்யக்கூடிய அலங்காரம், ஃபஸ்ட்டு கால பூஜை நடந்து முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அலங்காரம் செய்வாங்க. இந்த அலங்காரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். உச்சிக்கால பூஜை, குழந்தை வரம் கிடைக்கும். உச்சிக்கால பூஜைனா 12-1 மணிக்கு இந்த நேரத்தில் நடத்தப்படுற பூஜை, குழந்தை வரம் கிடைக்கும். சாயரட்ச பூஜை, குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இந்த பூஜை நேரத்தில் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் முருகா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை கலந்துக்குங்க. பள்ளியறை பூஜை. இந்த பூஜை பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இந்த பூஜையை பற்றி. இந்த பள்ளியறை பூஜையில் நாம் கலந்துக்கிட்டோம்னா பிரிந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை மேலோங்கும், மன அமைதி கிடைக்கும். இந்த தரிசனம் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிற நேரத்தில் தங்கி இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தரிசனம். போயிட்டு நம்ம காலையில் போகிறோம், சாயந்தரம் சாமியை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வருவதை விட பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த தரிசனத்தை போய் பாருங்கள். நிச்சயம் உங்களுக்குள்ள உங்கள் தலையெழுத்தை மாற்றுற ஒரு சக்தி இந்த தரிசனத்துக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. லாஸ்ட்டு 6வது கால பூஜை அர்த்த ஜாம பூஜை.
வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய, நினைத்த காரியங்களை சாதிக்க, நிறைவான வாழ்க்கை அமைய இந்த பூஜை, இந்த ஒரு பூஜை பார்த்தாலே நமக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சிடும் பொழுது அவ்வளோ ஒரு அற்புதமான நேரம் அர்த்த ஜாம பூஜை. வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று பெயர் சொன்னால் ஓடிவிடும். நாம் வீட்டில் முருகனை நினைத்து வழிபாடு செய்கிற போது கிடைக்கின்ற பலன் வேறு, நேரில் அவருடைய சக்தி வாய்ந்த ஆலயங்களை தரிசிக்கும் போது கிடைக்கின்ற பலன் வேறு. நாம் என்னதான் வீட்டில் முருகனை நினச்சி வழிபட்டு நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது போன்ற 6 கால பூஜையில் ஒரு கால பூஜை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் பூஜை நடக்குது அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். 6 படை வீட்டில் இந்த பூஜையெல்லாம் தினமும் நடத்தப்படுது. நம்ம இதுக்காக ஒரு நாள் டைம் எடுத்து குடும்பத்தோடு போய் முருகனை தரிசிச்சுட்டு வந்தாலே அத்தனை பேரோட தலையெழுத்தும் மாறும். இந்த பூஜைக்கான நேரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு போகிறீங்கன்னா சரியான முறையில் உங்கள் வேண்டுதலை முருகன்கிட்ட சொல்லுங்கள். முருகன்கிட்ட நம்ம கேட்பதை விட அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைப்பது மிக சீக்கிரத்தில் நடைபெறும். இது நான் அறிஞ்ச உண்மை. நான் கேட்டுட்டு இது உன்னுடைய பொறுப்பு முருகா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த பொறுப்பை அவர் எனக்கு மிக சீக்கிரத்திலேயே நிறைவேற்றி கொடுத்துருவார். அவர் கண்ணை நம்ம நேருக்கு நேராக பார்க்கணும். நம்ம மனசு மட்டும்தான் அவர்கிட்ட பேசணும். நம்ம கண் அவரை நேராக பார்க்கணும். நம்ம மனசு மட்டும்தான் அவர்கிட்ட பேசணும். ரொம்ப மிக விரைவிலேயே அதுக்கான ஒரு பதில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேண்டுதல்னால் பார்த்திங்கன்னா, அவரை நம்ம பார்த்து நம்ம மனசில் சொல்கிறத அவர் கேட்பார். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிச்சயம் முருகனோட அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த பதிவை நிச்சயம் காட்டும். இந்த பதிவு உங்களுக்கான பதிவு என்று நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி, 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம் அப்படின்னு பதிவில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகன் கேட்பார். நீங்கள் உங்கள் பார்வையை மட்டும் முருகன் மேலே செலுத்துங்க. உங்கள் மனசு முழுக்க அவர்கிட்ட பேசுங்க. நிச்சயம் எல்லாம் நடக்கும். இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.